மற்றொரு உடனுக்குடன் நேரலை. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் விடுமுறையொட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்காக குவிந்திருக்கின்றனர். சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் 4 மணி நேரமாக காத்திருந்து ராஜகோபுரம் அம்மணி அம்மன் கோபுரம் வழியாக சென்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் நேரலை நாம் பார்த்து வருகிறோம். அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனை தரிசனம் செய்துவிட்டு திருமஞ்சன கோபுரம் வழியாக பக்தர்கள் வெளியேறி வருகின்றனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் விடுமுறையொட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்காக குவிந்திருக்கின்றனர். 4 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். உடனுக்குடன் நேரலில் நாம் பார்த்து வருகிறோம். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு திருவண்ணாமலையில் இருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் விஜயகுமார். வணக்கம் விஜயகுமார். அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பக்தர்கள் பெருமளவில் குவிந்திருக்கிறார்கள். என்னென்ன ஏற்பாடுகள் அவர்களுக்காக செய்யப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் சிக்கந்தர். நிச்சயமாக உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை மாநகரில் அமைந்துள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் இன்று அதிகாலை முதல் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 1 கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் இன்று அதிகாலை 5 மணிக்கு ஆகம விதிப்படி கோவில் நடை திறக்கப்பட்டு உண்ணாமலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையாருக்கு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்தனர். அதனைத் தொடர்ந்து அதிகாலை முதல் பக்தர்கள் கிழக்கு திசையில் அமைந்துள்ள ராஜகோபுரம் நுழைவாயில் வழியாகவும் அம்மணி அம்மன் கோபுர நுழைவாயில் வழியாகவும் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து 4 மணி நேரத்திற்கு பிறகு அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்துவிட்டு பின்னர் திருமஞ்சன கோபுரம் வழியாக வெளியே செல்கின்றனர். வழக்கமாக அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சனி மற்றும் ஞாயிறு மட்டுமல்லாமல் விடுமுறை தினங்களில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் அதிக அளவில் வருகை புரிவதால் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது. அதே போன்று ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட மாநில பக்தர்கள் அதிக அளவில் வருகை புரிந்ததால் கூட்டம் அதிகரித்துள்ளது. இன்று அதிகாலையில் இருந்து கை குழந்தைகளுடன் பெண்கள் மற்றும் முதியவர்கள் என அனைவரும் நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் 4 மணி நேரத்திற்கு பிறகு அண்ணாமலையாரை தரிசனம் செய்து வருகின்றனர். சிக்கந்தர். விரிவான தகவல்களுக்கு நன்றி விஜயகுமார்.